போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். போதைப்பொருள் இல்லாத குஜராத்தை அவர் முதலில் உருவாக்க வேண்டும். அங்கிருந்து தான் அதிகமான போதைப் பொருட்கள் வெளியில் வருகின்றன என்பது மன்னருக்கு தெரியாதா? வானொலியில் மாதந்தோறும் மனதின் குரல் என்ற நிகழ்ச்சி மூலமாக பேசி வருகிறார் பிரதமர். கடந்த 28ஆம் தேதி அன்று பேசும்போது நாட்டில் போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்துள்ளார். இன்னும் சொன்னால் நாட்டிலேயே அதிகமான போதைப்பொருள் விற்பனையாகும் மாநிலங்கள் பாஜக ஆளும் மாநிலங்கள் தான் என்கிறது ஒரு புள்ளி விவரம். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி மாநிலங்களவையில் வைக்கப்பட்ட அறிக்கையின்படி இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் அதிகமான இது பாஜக ஆளும் மாநிலமாகும். ராஜஸ்தான், பஞ்சாப், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மணிப்பூர், குஜராத், ஹரியானா, பீகார், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் ஆகிய 10 மாநிலங்களில்தான் அதிகமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் 7 மாநிலங்கள் பாஜக ஆளும் கூட்டணியில் இருக்கும் மாநிலங்கள். இந்த மாநிலங்களில் இருந்துதான் தனது போதை ஒழிப்பை மன்னர் தொடங்க வேண்டும். இந்தியாவில் போதைப் பொருள் கடத்தலின் தலைநகராக இருப்பது குஜராத் மாநிலம்தான் என்பதை அங்கிருந்து வரும் செய்திகள் மெய்ப்பித்து கொண்டிருக்கின்றன. ஹெராயினுக்கு முக்கிய மூலப்பொருளாக ஒபியமில் உள்ளது. உலகின் மிகப்பெரிய ஒபியம் உற்பத்தியாளர் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து இந்தியாவுக்கு குஜராத் வழியாக வருகிறது. ஆப்கானிஸ்தானில் தயாராகும் ஹெராயின்கள் இந்திய பெருங்கடல் வழியாக கிழக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்காவுக்கு கடத்தப்படுவதாக ஐநாவின் போதைப்பொருள் மற்றும் குற்றம் தொடர்பான அலுவலகம் கூறுகிறது. 2017, 21 ஆகிய 5 ஆண்டுகளில் மட்டும் 2,05,00,000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் குஜராத்தில் குஜராத் மாநில கடற்பகுதியில் ஒரு கப்பலில் இருந்து 1500 கிலோ ஹெராயினை இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் 2014ஆம் ஆண்டு பறிமுதல் செய்தார்கள். இந்த ஹெராயின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட $550 மில்லியன் இருக்கும் என கடலோர காவல்படை அறிக்கையை வெளியிட்டது. இவ்வளவு போதைப் பொருட்கள் ஒரே நேரத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்று கடற்படை செய்தியாளர் TK சர்மா சொன்னார். 2021ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள முந்தரா துறைமுகத்துக்கு 21,000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் வந்து இறங்கியது. 2022ஆம் ஆண்டு கஞ்சா, மெத்தாம்பெட்டமைன் மற்றும் ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் 760 கிலோ கண்டுபிடிக்கப்பட்டன. இதன் சர்வதேச மார்க்கெட் விலை எவ்வளவு தெரியுமா? 2000 கோடி. 2022-23 ஆகிய 2022-23 ஆகிய 2 ஆண்டுகளில் மட்டும் குஜராத்தில் உள்ள 25 மாவட்டங்களில் இருந்து 4000 கோடிக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்திருப்பதாக அந்த மாநில அரசே சொல்லியிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் குஜராத்தில் 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 3300 கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்கள் இவை. 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் உள்ளே நுழைந்து போதைப் பொருட்கள் விற்கும் அளவுக்கு பாதுகாப்பான மாநிலமாக குஜராத் இருக்கிறது. குஜராத் போலீஸ் அதிகாரி ஒருவர் அளித்துள்ள பேட்டியில், போதைப் பொருட்கள் குஜராத் வந்ததும் டெல்லி, பஞ்சாப் மாநிலத்துக்கு கடத்தப்படுகிறது. குஜராத்தில் இருந்து ரயில், பேருந்து, கார் மூலம் கடத்தப்படுகிறது என்றும் சொல்லியிருக்கிறார். குஜராத்துக்கு போதைப் பொருள் வரும் பாதையும் அங்கிருந்து வெளியில் அனுப்பி வைக்கப்படும் பாதையும் முதலில் மன்னர் அடைக்கட்டும். போதைத் தடுப்பின் முதல் நடவடிக்கையாக அது அமையட்டும். இதன் குரலில் பேசுவதால் போதைப் பொருட்களை ஒழிக்க முடியாது. மன்னர் புரிந்து கொள்வாரா, இல்லை வழக்கம் போல கடந்து செல்வாரா?